கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையிலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம திருச்சபை விசுவாசிகளையே அநேகர் இன்றைக்கு காணவில்லை. எவ்வளவு பிரயாசப்பட்டு அழைத்தாலும் அநேகர் வரவில்லை. பாவம் அவங்க என்ன சூழ்நிலையோ நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால யாரையும் நம்ம எதுவும் சொல்றது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து பிரசங்கங்கள் பண்ணி கொஞ்சம் த்ரோட் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பொருள் இன்னைக்கு இப்படிதான் இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல காலையிலிருந்து இந்த நாளுக்குரிய செய்தியை ஆண்டவரே நீ தர வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு என் மனதிலே நான் போராடி கொண்டிருந்த போது ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அதன் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இதனுடைய சபையிலே நாம் ஏற்கனவே இது குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனாலும் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த நாள் ஈவினிங்ல ஒரு சிலர் விசேஷமா என்னுடைய மனதில் ஒரு ஏவுதல் வந்து நான் சொன்னேன், நீங்க இன்னைக்கு ஆராதனைக்கு வரணும்ன்றத சொல்லிட்டு ஒரு சிலரை கூப்பிட்டேன். அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைக்காமலேயே இன்றைக்கு மீட்டிங் இருக்கு சொல்லி வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்கென்று ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். மிகுந்த கவனத்தோடு மிக 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 கவனமாக இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இது கொஞ்சம் உங்கள் மனதை இன்னைக்கு இலகுவாக்கி இந்த சத்தியத்தை கேட்க கேட்க உங்களுடைய இருதயம் இன்றைக்கு உடைக்கப்பட்டு உங்கள் கண்கள் இருந்து நிச்சயமாக கண்ணீர் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த செய்தியை காலையில் நான் பார்த்து கொண்டு வந்திருந்தது ஏற்கனவே நான் எடுத்ததுதான், நான் குறித்ததுதான். ஒரு சில காரியங்களை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை தியானிக்கும் பொழுது என்னை அறியாமலேயே எனக்குள்ள கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு செய்தியை இன்றைக்கு இந்த வசனம் நிச்சயமாக உங்களோடு பேசும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய இருதயத்திலே இது ஒரு பெரிய ஆறாக இன்றைக்கு ஊற்றெடுத்து பெருகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவன் தாசனின் சொல்லை கேட்டு வாசிங்க. நன்றாய் கவனியுங்கள். தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களே எவன் ஒருவன் தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தரை நம்பி அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாத போதும் முன்பதாக வாருங்கள். சிறு பிள்ளைகள் சேர்ல இருந்தா வயதானவர்களுக்கு சேர்ல இடம் கொடுங்க. கேட்கலையா? சிறு பிள்ளைகள் சேர்ல இருந்தா வயதானவங்களுக்கு இடம் கொடுங்க. வியாதிஸ்தர்கள் வந்தா அவங்களுக்கு இடம் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் கூட நீங்க தலையில அமரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்த போது ஒரு சிலர் கீழே உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். உள்ளத்துல உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க கீழே உட்காந்து ஆராதிக்கிறது. மேலே உட்காந்துருக்கோம். அதனால அவங்க கோபம் இல்லை.
ஒரு சிலர் தங்களுடைய டிகினிட்டி நிமித்தம் தரையில் உட்கார மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு தரையில் இல்லை சேர்ல உட்காரனாலையோ தரையில் உட்காரனாலையோ இல்லை, மனதில் நம்ம தேவனுக்கு முன்பதாக நம்ம மிகுந்த தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகவே. பிரியமானவர்களே, அந்த ஒரு சிலரை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். எல்லாருக்கும், கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கும் வேதத்தை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், புறஜாதி என்று சொல்லப்படுகிற வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் யாராகிலும் வந்திருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். வேத வசனம் சொல்கிறது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசருடைய சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அருமையானவர்களே, இருட்டிலே நடக்கிற ஒரு மனிதனை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. யார் இந்த மனுஷன்? இருட்டிலே நடக்கிற இவன் யார்? எதற்காக இவன் இப்பொழுது இருட்டிலே நடக்கிறான்? இந்த இருட்டிலே நடக்கிற இந்த நேரத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்தில் நாம் இருட்டிலே நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். இருட்டிலே நடக்கக்கூடிய சில பாதைகளை தேவன் நமக்கு அனுமதித்திருப்பார். அப்படி இருட்டிலே நாம் நடக்கும் பொழுது, நமக்கு வெளிச்சம் இல்லாமல் நாம் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் இருட்டிலே நடக்கிற ஒரு 4 கூட்டத்தாரை நான் உங்களுக்கு சொல்லி அதன் பிறகு இந்த வசனத்துடைய ஆழத்துக்கு நாம் கடந்து போவோம். இருட்டிலே நடக்கக்கூடிய ஒரு 4 கூட்டத்தாரை சொல்லி இந்த வாசித்த இந்த வசனத்துக்கு நாம் மறுபடியும் இந்த வசனத்துடைய ஆழத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, முதலாவதாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இருளிலே நடக்கிற ஜனங்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரை நாம் வாசிக்க முடியும். இருளில் நடக்கிற ஜனங்கள் மிக பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதே வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும் சொல்லுகிறார். அதையும் கூட நாம் வாசிக்கலாம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. கடந்த நாட்களில் நான் சொல்லியிருந்தேன், நன்றாய் கவனிங்கள். செபுலோன், நாப்தலி ஆகிய 2 தேசங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்றார். முந்தின நாட்களில் இருந்தது போல இனி நீ இருண்டு இருப்பதில்லை. இடுக்கமாய் ஈனப்படுத்தின அந்த முந்தின நாட்களில் நீ இருண்டு இருந்தது போல இனிமே என்ன செய்ய மாட்ட, நீ இருண்டு இருக்க மாட்ட. உன்னை ஒரு நாள் நான் என்ன செய்வேன், உன்னை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவேன், உன்னை வெளிச்சத்துக்குள்ளே நடத்துவேன். இன்னைக்கு நீ இந்த இருளிலே நீ காணப்படுகிறாய். இந்த செபுலோன் தேசத்தையும் நாப்தலி தேசத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். அந்த வார்த்தை நிறைவேறுகிற அந்த காலம்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் சோதனைகளை முடித்த பின்பு முதலாவது தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் செபுலோன், நாப்தலி தேசங்களிலே தான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். முதலாவது இயேசு தன்னுடைய ஊழியத்திற்கு வந்து தன் காலை எடுத்து வைக்கிற தேசம் என்ன தெரியுங்களா? அது செபுலோன், நாப்தலி என்று சொல்லப்படுகிறவர்களுடைய தேசமாக இருந்தது. ஒரு காலத்தில் அவர்கள் இருண்டு போயிருந்தார்கள். ஒரு காலத்தில் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவன் இருண்டிருப்பதில்லை. அந்த இருளில் இருக்கிறவர்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார். இந்த செபுலோன் நாடு, நாப்தலி நாடு, இவைகளெல்லாம் இப்போ பேச நமக்கு நேரம் இல்லை. நான் இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் பேசினேன்னா, சபையிலிருந்து கட்டாயமாக ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜனங்களுக்கு இருந்து நீங்கள் ஜெபிக்கணும், உங்கள் மெசேஜ் நீங்கள் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் முயற்சி செய்கிறேன். என்னால் முடியாது, இருந்தாலும் நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செபுலோனை குறித்து, நாப்தலியை குறித்து பேசணும், அந்த தேசங்களை குறித்து பேசணும்னா அது ஒரு செய்தியா போயிடும். செபுலோன் நாடு, நாப்தலி நாடு. இந்த செபுலோன், நாப்தலி யாருங்க? 12 கோத்திரத்துல 2 பேர். செபுலோன் ஒருத்தன், நாப்தலி ஒருத்தன். இந்த 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? இருண்டு போயிட்டாங்க. 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? இருண்டு போயிட்டாங்க.
ஆனா ஆண்டவருக்கு மனதுல ஒரு திட்டம் இருந்தது. அவர்கள் இருண்டு போனவன் அப்படியே விட்டுறக்கூடாது, அவன் ஈனப்பட்டு போனவன் அப்படியே விட்டுறக்கூடாது, அவனை என்ன செய்யணும், அவனை திரும்பவும் அவனை என்ன செய்யணும், பிரகாசிக்க பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த பூமியிலே கடந்து வந்த உடனே செபுலூன் நாப்தலி நாடுகள்ல தான் கால வச்சாரு. அங்கதான் இந்த வசனம் சொல்லுது, மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த இருளானது பாவத்திலே வாழ்கிற ஜனங்களை காண்பிக்கிறது, சாபத்திலே வாழ்கிற ஜனங்களை காண்பிக்கிறது, அறியாமையில இருக்கிற ஜனங்களை காண்பிக்கிறது. தேவன் இல்லாத தேவனற்ற வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் இருளிலே நடக்கிறவர்களாகத்தான் நாம் பார்க்க முடியும். யாருடைய வாழ்க்கையிலே தெய்வம் இல்லையோ, யார் இன்னும் தெய்வத்தை அறிந்து கொள்ளவில்லையோ, அறிய வேண்டிய விதத்திலே கர்த்தரை இன்னும் யார் அறியவில்லையோ, அவர்கள் இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்கள் தான். எல்லாம் என்னை பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீ என்னதான் சொல்ல வர்ற? இப்போ இல்லை, எடுத்த உடனே நீ இயேசு விடுவிப்பார், இயேசு சுகம் கொடுப்பார்னு வந்தா நீ இருள்ன்ற, பாவன்ற, சாவன்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிந்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில இருக்கிற இருள் மாறும். யாரா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி. பிரியமானவர்களே, சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த சவுண்டை கூட வெளியிலிருந்து யாராகி கேட்டுக்கலாம். கிறிஸ்தவம் தனியா ஒரு மார்க்கம், கிறிஸ்தவம் ஒரு மதம் என்று நினைத்து கொள்ளலாம். இந்த மார்க்கமும் இல்லை, இந்த மதமும் இல்லை, மெய்யான தெய்வத்தை பின்பற்றுகிற கூட்டம். அல்லேலூயா. மெய்யான தெய்வத்தை பின்பற்றுகிற கூட்டம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமே அல்ல. இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிந்து அவரை நாங்கள் பின்பற்றுகிறோம். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, நான் அதுக்கு முன்பதாக நடந்து போகிறேன், அவைகள் என்னை பின்பற்றுவதின் ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண என்னுடைய ஆபீஸ்ல இருக்கிற ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரன் பல வசனங்களை எடுத்து வச்சாரு. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தை சொர்க்கத்தை கொடுக்க முடியுமா? அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? கடவுள் இருந்தா சொர்க்கத்தை தர முடியும்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நானே அவர் என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் உங்கள் அறியாமையினாலே சாவீர்கள் என்று இயேசு சொல்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த பிதா என்கிற தெய்வத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு கிறிஸ்து, அவருக்குள்ளிருந்து இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானுடைய காலத்துல நாம் இருக்கிறோம். தேவன் ஒருவர் தான். அல்லேலூயா. இந்த பெரிய அனந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு யாருடைய வாழ்க்கையில காணப்படுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும். அவர்களுக்கு இந்த மரண இருள் இருக்காது, இந்த பாவ இருள் இருக்காது, இந்த சாப இருள் இருக்காது, இந்த வியாதி என்கிற இருள் இருக்காது. கடன் என்பது ஒரு இருள், வியாதி என்பது ஒரு இருள், மரண பயம் என்பது ஒரு இருள், தோல்வி என்பது ஒரு இருள். உன் வாழ்க்கை இன்றைக்கு இருளாய் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்தாயானால் உனக்கு இயேசு என்கிற வெளிச்சம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கை ஒரு இருளா இருக்கிறது அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம் இன்றைக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு இருள் இருக்கிறது, ஏதோ ஒரு இருள் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, நான் ஒரு இருட்டிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு உனக்குள்ளே வருவார். ஆனால் இந்த இருள் தானாக என்ன செஞ்சிருங்க. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, ஐயா எனக்கு இப்படி ஒரு பாவ பழக்கம் இருக்கிறது, இந்த பாவ பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை, எப்படியாகிலும் இந்த பாவ பழக்கத்திலிருந்து நான் விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், உங்களால எந்த பாவ பழக்கத்தையும் விட முடியாது, உங்களால விட முடியாது. அப்ப எப்படிதானா, இயேசு உங்களுக்குள்ள வந்தா உங்களை பிடிச்சிருக்கிற எல்லா பழக்கங்களும் விட்டுடும். ஆமென். உங்களை எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும், உங்களை விட்டுடும். இயேசு உங்களுக்குள்ளே வரணும், அந்த நித்திய ஒளி உங்களுக்குள்ளே வரணும், அந்த சத்திய ஒளி உங்களுக்குள்ளே வரணும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளியா இருக்கிறார்.
ஆகவே முதலாவது இருளிலே நடக்கிற கூட்டம் யாருன்னா, பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் வியாதியிலும் கடன் பிரச்சனையிலும். கடன் ஒரு இருள்ங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் கடன் இருக்கு, அந்த கடனை நினைச்சு ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க, கடன் வாழ்க்கை என்பது ஒரு இருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஒரு இருள். இந்த இருளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு என்கிறதான வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த தேவ குமாரன் தான் மனுஷ குமாரனாய் வந்து உலகத்திலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு மெய்யான ஒளியாய் இருக்கிறார். முதலாவது கூட்டம் இருட்டிலே நடக்கிற கூட்டம், பாவத்திலும் சாபத்திலும் ஜீவிக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு கூட்டம் இருட்டிலே நடக்கிற ஒரு கூட்டம். அது பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் அது சொல்லுங்கள், வாசியுங்கள். நான் பெரிய வேலைகளை செய்தேன், ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். ரெண்டாவது கூட்டம் இருட்டில் நடக்கிற கூட்டம். முதல் கூட்டம் இருட்டில் நடக்கிறவங்க பாவத்திலே சாபத்திலே வியாதியிலே நோயிலே கிறிஸ்து இல்லாத ஒரு கூட்டம், கிறிஸ்துவை அறியாத ஒரு கூட்டம். ரெண்டாவது கூட்டம் இருட்டில் இருக்கிற கூட்டம் யார் தெரியுங்களா? மூடர்கள். எங்க இருக்கிறாங்க? இருட்டில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. மூடன்னு சொன்னா யாருங்க? கவனிங்க, மூடன்னா யாரு? அறிவு இல்லாதவங்க, ஞானம் இல்லாதவங்க, படிப்பு இல்லாதவங்க சொல்லிடாதீங்க. படிக்காத நேரடிகளே எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? மூடர்னா யாரு? கோபப்படுறா? உண்மைதாங்க, பைபிள் இருக்கு. கோபப்படுற யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அதுதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி சொல்றாங்க. ஆமா, தோற்று நோடிங்க, உங்களால பேசிட்டு. மூடன் யாரு? வேதம் சொல்லுகிற மூடன் யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல, நான் சொன்ன என் வார்த்தைகளை கேட்டு கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ள மனுஷன். நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேளாமல் தன்னுடைய வீட்டை மணலின் மேல் கட்டினவன் யாரா? புத்தி இல்லாதவன். நீங்க உலகத்துல நிறைய படிச்சிருக்கலாம், உலகத்திலே நீங்க அறிஞர்களா இருக்கலாம், ஞானிகளா இருக்கலாம், அறிவாளிகளா இருக்கலாம், எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு சொன்னபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளாவிட்டால், இயேசு சொன்னபடி உங்களுடைய ஜீவிதத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளாவிட்டால், கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உங்கள் வீட்டை, உங்கள் அஸ்திபாரத்தை நீங்கள் கட்டாவிட்டால், நீங்கள் மணலில் மேலே கட்டினவர்கள். அப்படியானால் மணலில் மேலே வீட்டை கட்டினவன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு. அப்படின்னா உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிவாளிகளா இருக்கலாம், ஆனா அவருடைய வசனத்தின்படி நீங்கள் வாழாவிட்டால், நான் வாழாவிட்டால் நான் யாரு? மூடனா இருக்கிறேன். மூடன் எங்க இருக்கிறான்? இருளில இருக்கிறான். இன்னைக்கு இருளில் நடக்கிற மனுஷனை குறித்து நான் பேசுறேன். ஒன்று, பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க. இரண்டாவது, தேவனற்றவர்கள் இருளில் இருக்கிறாங்க. இரண்டாவது, மூடன் என்று சொன்னால் அவன் இருட்டிலே நடக்கிறான். அவன் எங்கே போகிறான் என்பதை அவன் அறியான். இருட்டில் போறவனுக்கு வழி என்ன தெரியும்? எங்க போறவன் ஒரு குத்து மதிப்பா தான் போவான் இல்லையா? அது பள்ளம் இருக்கும். பெரிய ஒரு நாள் பெரிய நேரத்தில் விசுவாசி வீட்டை சாந்திக்க முடியாது, நானும் என் மனைவி போனோம். அந்த ரோடு மலை ஓரத்தில் இருக்கு. கீழே பார்த்தா பெரிய பாதாளமா இருக்கு. ஒரு தடுப்பு சிவர் கூட அங்கே இல்லை. ஒருவேளை அங்கே இருளா இருந்தா, கரண்ட் இல்லை, லைட் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா, பைக்கை போட்டுட்டு வண்டியை போட்டுட்டு விழுந்தா கதை முடிஞ்சிடும்.
அதனால மூடன் போறானா, இருட்டில் நடக்கிறான். இருட்டில் நடக்கிறவனுக்கு வாழ்க்கை எங்க போகுதுன்னு தெரியாது. வாழ்க்கை எங்க போகுதுன்னு தெரியாது. அப்போ மூடர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வீட்டை கன்மலையின் மேல் கட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் தான் புத்திமான்கள். நீங்க படிக்கவே இல்லை, உங்களுக்கு உலக பிரகாரமான அறிவும் இல்லை, உங்களுக்கு ஞானமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படி சொன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க மாட்டால் உங்களை போல ஞானவான் யாருமே கிடையாதுங்க, உங்களை போல புத்திமான் யாருமே கிடையாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறேங்க. சுத்தமா எனக்கு படிப்பு ஏறல. எங்க அப்பா எவ்வளோ பிரயாசப்பட்டாரு, சுத்தமா படிப்பு ஏறல. இங்கிலீஷ் மட்டும் 7 முறை அரியர்ஸ் எழுதினேன் காலேஜ்ல. எங்க விசுவாசிக்கலாம் தெரியாது, நீங்க சொல்றேன், வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு முறை எக்ஸாம் பேப்பர்ல 7 மார்க் கொடுத்தான். இன்னொரு முறை 0 போட்டு வச்சிருந்தான். பேசாம நான் போகாம எக்ஸாமுக்கு போகாம இருந்தேன்னா எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பான், ஏ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மார்க் ஷீட்ல. நான் எக்ஸாமுக்கு போய் ஒண்ணுமே தெரியாத பேப்பர் படிச்சு கொடுத்து வந்ததுனால 0 போட்டுருந்தான், தோத்துறான். ஆனா எனக்கு 7 மார்க் எப்படிடா போட்டான்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. நான் ஒண்ணுமே பண்ணல, அந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே அதில் எழுதிட்டு வந்தேன். அதில் இருக்கிறத பார்த்து அந்த கொஸ்டினே அப்படியே எழுதிட்டு வந்துட்டேன். நான் எழுதுனதுக்காக 7 மார்க் போட்டான். இப்போ கூட இங்கிருந்து இறங்கி வந்துட்டேன்னா உங்களை விட நான் ரொம்ப ஞானத்துல, அறிவுல, புத்தியில குறைவுள்ளவன். ஆனா கர்த்தருக்கு உயர்த்தி வச்சிருக்கிறது காரணம் என்ன? ஒரு ஏர்லைன்ல நான் ஒரு மேனேஜரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுக்கு காரணம் என்ன? அநேகர் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி பாஸ்டர் நீங்க எங்க பைபிள் காலேஜ் போல எதுவுமே பண்ணல. ஒரு ஆள் சொன்னாங்க, உங்க அப்பா கூட எப்படி பிரசங்கம் பண்ண மாட்டாரு, நீங்க எப்படி பண்றீங்க? காரணம் என்ன தெரியுங்களா? வசனம். நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு, இயேசு சொன்னாங்க, நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு. அப்படின்னா இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளேயே வந்துடுறோம். இந்த வார்த்தையை கேட்டா நீங்க எந்த குடும்பத்துல வரீங்க? கர்த்தருடைய குடும்பத்துல வரீங்க. இதெல்லாம் நான் குறிப்பிட்டு வரல, ஆனா இப்ப எனக்கு வருது. ஒரு முறை இயேசுவை பார்க்கும்படி அவருடைய தாயாரும் அவர் சகோதரரும் வராங்க. ஆண்டவரே உண்மை காண முடியும், உடைய தாயாரும் உடைய சகோதரன் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரன் சகோதரிகளுமா இருக்காங்க. அப்படின்னா யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யறாங்களோ அவங்க தான் புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சா கூட சரிங்க, அவன் கர்த்தரை கண்டுபிடிக்கலாம், அவன் புத்தி இல்லாதவன் என்ன பிரயோஜனம்? மனுஷன் தன்னுடைய அறிவினால உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஆத்மாவை, அதான் கர்த்தரை அறியாமல் அவள் மரித்து போனாள். அதனால என்ன லாபம்? ஒரு புகழ்பெற்ற ஒரு சரித்திர விஞ்ஞானி ஒருவர் அவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு பெரிய அறிஞர்கள் மாநாடு நடந்திருந்தது. அந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை அழைத்திருந்தாங்க. அவர் இந்த பல்பை எல்லாம் கண்டுபிடிச்சவர் அவர் தானே, தாமஸ் ஆல்வா எடிசன் தானே, கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் தங்கியிருந்தார், அந்த ரூமில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது கூட இருந்த மற்ற விஞ்ஞானிகள்லாம் கேட்டாங்களாம், இவ்வளோ காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கிற, ஆனால் என் கடவுள் இருக்கிறாருன்னு போய் நீ இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, உன்ன போல முட்டாள் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. அவன் சொன்னாரா, இந்த லைட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா இந்த லைட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கிறானா, இந்த உலகம் இருக்குன்னா அதை சிருஷ்டித்த ஒரு தெய்வம் இருக்கிறான். அல்லேலூயா. there is a creation, there was creator. அல்லேலூயா. நான் தப்பா சொல்றேன் நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிருஷ்டிப்பு இருந்தா ஒரு சிருஷ்டிகர் இருப்பார். ஆகவே நீங்க என்ன படிச்சிருந்தாலும், என்ன உங்களுக்கு தாளந்துகள் ஞானம் இருந்தாலும், நீங்க கர்த்தரை அறியவில்லை என்றால், அவருடைய வசனத்தை நீங்கள் அறியவில்லை என்றால், அந்த வசனத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கையில் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இருட்டிலே நடக்கிறவர்களாய் இருப்போம், மூடர்களாய் நாம் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இரண்டாவதாக ஒரு கூட்டம், இருட்டில் நடக்கிற ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். முதலாம் யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான், இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால், தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இங்கே தன் சகோதரனை பகைக்கிறவன் எங்க இருக்கிறான்? இருளிலே இருக்கிறான். ஒரு பகை உணர்வு நமக்குள்ளே காணப்படுமானால் நாம் எங்க இருக்கிறோம்? இருளிலே இருக்கிறோம். புரியுதுங்களா? பைபிள் சொல்ற வார்த்தை கேளுங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான், இருளிலே இருக்கிறான், இருளிலே நடக்கிறான். 9வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒளியிலே இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அவன் இதுவரைக்கும் என்ன செய்யறான்? இருளிலே இருக்கிறான். சகோதரர் என்று சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற ரத்த சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள் என்கிற உறவாகவும் இருக்கலாம், அல்லது சகோதரர் என்று வேதம் சொல்லுகிற சபை ஐக்கியம் என்பது ஒரு சகோதர ஐக்கியம். அல்லேலூயா. சபைக்குள்ளே ஒரு சகோதர ஸ்நேகத்தோடு நாம் காணப்படுகிறோம். ஆகவே இங்கே நமக்குள்ள ஒரு பகை இருக்குமானால், இங்கே ஒருவருக்கு ஒருவர் கசப்பு இருக்குமானால், இங்கே ஒருவருக்கு ஒருவர் ஒரு வெறுப்பு இருக்குமானால், ஒருவரை மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம் இருக்குமானால், அங்கே இருளிலே இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா? அல்லேலூயா. என்னதான் சொல்றீங்களா பாஸ்டர் நினைக்காதீங்க. அப்படி யாராவது நினைச்சீங்கன்னா உங்களை தான் சொல்றேன். ஆமென். சகோதரனை பகைக்கிறவன் எங்க இருக்கிறான்? சகோதரனை பகைக்கிற எவனுக்கு இருளிலே இருக்கிறான். மாத்திரமல்ல, யோவான் அப்போஸ்தலன் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. 10வது வசனத்தை பாருங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறான், தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை, அவனிடத்திலே இடறல் ஒன்றுமில்லை. சகோதர ஸ்நேகம் நமக்கு அவசியம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையை எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே சபைக்குள்ளே ஒரு சகோதர ஸ்நேகம் தேவை. நம் குடும்பத்துக்குள்ளே ஒரு சகோதர ஸ்நேகம் தேவை. ஒரே தாயினுடைய வயிற்றிலே பிறந்துட்டு இன்றைக்கு ஒரு பகை உணர்வோடு நீங்கள் காணப்படுவீர்களானால், சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான் என்று நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு அடி நிலத்துக்காக சகோதரனை பகைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடி நிலத்துக்காக, எப்பயோ கொடுத்த ஒரு பொருளுக்காக சகோதரனை பகைக்கிறான். ஆகவே சகோதர பகை இருக்குமானால், பிரியமானவர்களே, நாம் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஒளியானது நமக்குள்ளே இல்லை. மனுஷன் எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு திரளான பாவங்களை மூடு என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பகை என்கிறது ஒரு நடுச்சுவர். பகையாகிய நடுச்சுவரை இயேசு சிலுவையிலே என்ன செய்தாரா? கொன்றார் என்று வேதம் சொல்லுகிறது. பகையாகிய நடுச்சுவரை இயேசு சிலுவையிலே கொன்றார். பகை என்பது பிசாசு விதைக்கிற ஒரு பெரிய ஒரு விதையா இருக்கிறது. பகை என்பது பிசாசு எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. நீங்கள் கல்வாரி அன்பை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களானால், உங்களுக்குள்ளே எந்த ஒரு பகையோ எந்த ஒரு கசப்போ யாதொரு கசப்பான வேறு உங்களுக்குள்ளே அது முளைத்திடாமல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முன்னாடி ஒருத்தருக்கு சேர் கொடுங்க, வில்பட கீழே உட்காருவீங்க. முன்னாடி முன்னாடி வந்துருங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிசாசு பகையை விதைக்க விரும்புகிறான். பிரியமானவர்களே, கல்வாரி அன்பை மறந்து போகிறவன் தான் பகை உணர்வோடு இந்த உலகத்தில் காணப்படுகிறான். இதெல்லாம் அநேகர் கேட்குறாங்க, எப்படி பாஸ்டர் நீங்க இப்படி இருக்கிறீங்க? எப்படி நீங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு சூடு சொல்ற எதுவுமே கிடையாதா? எதுவும் கிடையாது. அல்லேலூயா.
எதுவும் கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தமாக எவ்வளவு தூரம் இறங்கி போக முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி போகும். அதனால எனக்கு எந்த அவமானமும் இல்லை, எந்த ஒரு துக்கமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. ஏனென்றால் எனக்குள்ள ஒரு பகை, வைராக்கியம், கசப்பு இருக்குமானால் மாம்சத்தின் கிரியைகள்ல இந்த பகை ஒன்று வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அவையாவனே அதுல ஒரு பெரிய லிஸ்ட் வருது. அதுல ஒரு பகை வருதா இல்லையா பாருங்க. பகைகள், பகை ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படுமானால் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க, எங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க. நீ கொஞ்சம் சத்தமா பேசுறீங்க, பேச முடியல, நீங்க பேசுறதா இருளிலே இருக்கிறான். ஒரு உற்சாகமான சீக்கிரம் வந்தீங்க, தோத்துட்டு உங்க முகம் எல்லாம் மாறி போச்சு. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, என்னதான் பேசுறீங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கு. ஏன்னா எனக்குள்ள எந்த ஒரு பகையும் கிடையாது. இல்லையா? எனக்குள்ள எந்த ஒரு பகையும் கிடையாது, யாருக்கு பகையும் கிடையாது. எடுத்துக்கிறதா எடுத்துக்கா. ஒரு கூட்டத்தார் வந்தாங்க என்கிட்ட, நீங்க இந்த போதகர் ஐக்கியத்துல வரணும், இந்த போதகர் ஐக்கியத்துல வந்து நீங்க எங்களோட இருக்கணும், உங்க சபைக்கு ஏதாவது பிரச்சனை, உங்க ஊழியத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா நாங்க வந்து போராடி ஜெயிப்போம், உங்களுக்கு நாங்க மீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க. நாங்க அதுக்காக வரல. இல்லையா? சபை என்ன இடிச்சு எடுத்துக்க போறாங்களா? எடுத்துக்க. வீட்டை இடிச்சு எடுக்க போறியா? எடுத்துக்க. கிறிஸ்துவின் நிமித்தமா ஜீவன் போகுதா? போகட்டும், எதுவும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பகை இல்லாமல் பகையை நடுச்சுவராக இயேசு அதை தகர்த்து போட்டார். பகையை ஆண்டவர் நசுக்கி போட்டார். ஆகவே பகை உணர்வோடு காணப்படுகிறவன் இருளிலே நடக்கிறான். யார் இடத்துலயாச்சும் பகை இருந்தா இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது அந்த பகையை இங்கே இறக்கி வச்சுட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இருட்டிலே நடக்கிற கூட்டம் பாவத்திலும் சாபத்திலும் கடனிலையும் வியாதியிலையும் பலவீனத்திலையும் அழுகையிலையும் கண்ணீர்லையும் இருக்கிற கூட்டம், இருட்டில் இருக்கிற கூட்டம் வேதம் சொல்லுது. ரெண்டாவது மூடர்கள் எங்க இருக்கிறாங்க? இருட்டில் இருக்கிறாங்க. சில ஆளுங்களாம் பேசுவாங்க பாருங்க, பேச்சு பயங்கர அறிவாளி மாதிரி பேசுவாங்க. 2 பேரை நான் அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். 2 பேரை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கேன். அவனை மிஞ்ச உலகத்துல ஞானவானே கிடையாது. ஒரு ஆள் போயிட்டாரு, சோத்துரும். இன்னொரு ஆள் இருக்கிறாரு, அதை நான் சொல்ல விரும்பல யாருன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு ஆள் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? போகாம இருக்கிறாருல்ல, சீக்கிரம் போயிட்டு. ஏன்னா அதிக ஞானத்துல அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன். தோத்துரும். அது என்னன்னா உலக ஞானம். உண்மையாகவே வேதத்தை அறிந்து இந்த வார்த்தைகளின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன் தான் ஞானி. மற்றவங்க உலகத்துல நீ எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் ஒருத்தன் பேசினேன்னா, இவ்வளவு பேசினே நீ உன் வாழ்நாள ஒரு ஆத்மாவை சம்பாரிச்சிருக்கிறியா? பைபிளை பத்தி பேசுவான், உலகத்தை பத்தி பேசுவான், இதை பத்தி பேசுவான், அதை பத்தி பேசுவான், வானமண்டலத்தை பத்தி பேசுவான். அவன் பேசாத இடமே கிடையாது. ஆனா கேட்டேன், உனக்கு 58 வயசாச்சு, ஒரு ஆத்மாவை நீ ஆதாயம் பண்ணிருக்கிறியா? உன்னால ஒருத்தன் ஞானசானம் பெற்றவன் எவனா இருக்கானா கேட்டேன். ஒரு ஆள் இல்லை. சரி, இவ்வளவு ஞானமா பேசுற, ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் நீ காசு கொடுத்து வாங்கிருக்கியா? உன் ஞானத்தினால நீ அதை சம்பாதிச்சிருக்கிறியா? அதுவும் இல்லை. ஆள் போயிட்டாரு. அதனால உலகத்துல எவ்வளவு ஞானமா பேசினாலும் எல்லாரும் ஒரு நாள் போக தான் போறாங்க சிஸ்டர். அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தோற்று நம்ம ஞானமா கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது மூடர்கள் இருளிலே இருக்கிறார்கள். மூன்றாவது பகை உணர்வோடு ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் இருட்டிலே இருக்கிறார்கள், இருளிலே நடக்கிறார்கள். நான்காவது ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த மெய் சத்தியத்துக்குள்ளே கடந்து வருகிறேன். யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். இது யாரப்பா? பொய் சொல்றவங்க. பொய் சொல்றவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. என்னால நீங்க பேச முடியாதனால நீங்க தான் பேசுற. நீங்க
பொய் சொல்றவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? இருளில் இருக்கிறாங்க. அப்படி சொல்லலாமா இந்த வார்த்தைக்கு? நான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் எல்லா சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம் பாஸ்டர், எல்லா ஆராதனையும் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன், உபவாச ஜெபத்தை மிஸ் பண்ண மாட்டேன், ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தை மிஸ் பண்ண மாட்டேன், சபையில் நடக்கிற எல்லாத்துலேயும் நான் பங்கெடுப்பேன். என்ன மாதிரி ஒரு விசுவாசி சபையிலே கிடையாது, என்ன மாதிரி ஒரு பரிசுத்தவன் யாருமே கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லி பொய் சொல்லுகிறவர்களா இருந்தால் இருளிலே நடக்கிறான். அப்படின்னா இந்த பொய் என்ற வார்த்தைக்கு நேராக நம்ம பிப்ளிக்கலா பார்த்தோன்னு சொன்னா மாய்மாலமாய் ஜீவிக்கிறவர்கள். அல்லேலூயா. மாய்மாலமா வாழ்றவங்க எங்க இருக்கிறாங்க? இருளில இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்னும் பழைய வாழ்க்கையை விடாம, இன்னும் பழைய காரியங்களை விடாம, இன்னும் பழைய பாவங்களை தொடர்ந்து நாம் நமக்குள்ளே நடப்பித்துக் கொண்டிருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும். நாம் அவருக்குள்ள வந்தா புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனா நாம புது சிருஷ்டியாய் மாறுவோம். ஆனா நான் அவரோடு ஐக்கியமா இருக்கிறேன், அவரோடு நான் எல்லாம் பண்றேன், எல்லாம் செய்யறேன்னு சொல்லி இன்னும் பழைய வாழ்க்கையை தொடர்ந்து இருப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இருட்டிலே நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கேள்வியை மாத்திரம் நான் கேட்கிறேன். 4 காரியங்கள் சொன்னேன். இருட்டிலே நடக்கிற கூட்டம். ஒண்ணு சொல்லுங்க, பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் கண்ணீர்லையும் கடன்லையும். அதான் ஒரே வார்த்தை, பாவத்தில் ஜீவிக்கிறவன் இருள்ல இருக்கிறான். 2வது மூடன் இருள்ல இருக்கிறான். 3வது பகை உணர்வு உள்ளவன் இருட்டில் இருக்கிறான். 4வது மாய்மாலமாய் ஜீவிக்கிறவன். இயேசு கிறிஸ்துக்கு கோபம் எந்த இடத்துல வந்து தெரியுங்களா? இயேசு கோபப்பட்டது வேற எதுக்குமே கோபப்படலைங்க. அவரை என்னென்னமோ சொன்னாங்க. தச்சருடைய மகன் சொன்னாங்க, மரியாதைக்கு பிறந்தவன் சொன்னாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை எல்லாரும் குற்றப்படுத்தி பேசினாங்க. எதுக்குமே கோபப்படல. ஒரே விஷயத்துக்கு அவர் கோபப்பட்டாரு. மாயக்காரராகிய உங்களுக்கு மாய்மாலம் பண்றவன் எங்க இருக்கிறான்? இருட்டில் இருக்கிறான். இந்த 4 கொஸ்டின் 4மே நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்றேங்க. கையை உயர்த்தி காமிச்சிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா ஸ்தோத்திரம், நல்லா உயர்த்துங்க. 4 நான் பாஸ் பண்ணிட்டு சொல்றவங்க யாரு இருக்காங்க? உனக்கு டவுட்டா இருக்கா? கையை உயர்த்துமா, நல்லா ஸ்தோத்திரம். இந்த கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை கையில் கொடுத்தா கொஞ்ச நேரம் பிடிச்சி விட்டுருவான். நாங்கள் சொல்லுவோம், எப்படிரா 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 விட்றா நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீ சந்தோஷம் மாத்திரம் தான் கையை உயர்த்திருக்கிறாரு. அப்போ மற்ற எல்லாருக்கும் ஏதோ ஒரு அர்த்தத்தில் ஒரு இருள் என்ன செய்யுது? இருந்துட்டு தான் இருக்கு. அல்லேலூயா, தோற்றம். வாங்க முருகா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க தோற்றம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த ஆராதனை விட்டு போகும்போது நமக்குள்ளே காணப்படுகிற எல்லா இருளையும் களைந்து விட்டு வெளிச்சத்துக்குள்ளே நாம் என்ன செய்யணும்? கடந்து போகணும். அல்லேலூயா. இது ஒரு தற்பரிசோதனை கேள்விக்காக நான் உங்களை கேட்டேன். யாரையும் கஷ்டப்படுத்தணும் இல்லை, இதை நான் விட்டுறேன். மெய் சத்தியத்துக்கு வருவோம். இப்பதான் நம்ம சந்திக்க போகிறோம். இருளில் இருக்கிற கூட்டம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் அதையெல்லாம் சொன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். அதனால இந்த 4 கூட்டத்தோட நிறுத்திடுறேன். ஆனா இந்த இடத்துல ஏசாயா சொல்லுகிற அந்த இருட்டிலே நடக்கிற அந்த அனுபவம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்ட, தனக்கு வெளிச்சம் இல்லாததுனால இருட்டிலே ஒருத்தர் நடக்கிறான். அவனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன், தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆனா அதுக்கு முன்னாடி 2 வார்த்தையை பாருங்க. உங்கள எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கிறானோ. 2வது ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் எல்லாம், ஊழியக்காரன் பிரசங்கிக்கிற உபதேசிக்கிற எல்லாவற்றையும் கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே போதுங்க.
ரெண்டு காரியம் இந்த வசனத்துல முன்ன பின்ன பாருங்க. ஒருத்தன் கர்த்தருக்கு எப்படி இருக்கான்? பயந்து இருக்கான். அவன் வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இங்கதான் நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் நம்ம வரோம். நீங்க கூட கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்க. நீங்க கூட கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் போதிக்கிறோம், கர்த்தருடைய தாசர்களாய் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள். கர்த்தருக்கு பயந்தா இருக்கிறோம், அவருடைய வார்த்தையும் நம்ம கேட்கிறோம். ஆனாலும் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில இருளான பாதைகளை தேவன் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன 4 இருளை விட்டுருங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம விட்டுதான் பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லி எல்லாத்தையும் அறிக்கை செய்து நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டோம். ஆனாலும் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு இருளான பாதையிலே நாம் கடந்து போகிறோம். ஏதோ ஒரு இருள், ஏதோ கடந்து போக முடியாம பாதை தெரியாத, வெளிச்சம் இல்லாத, நான் இனி வாழ்க்கையை முன்னேற்றி போவதற்கு ஒரு வெளிச்சம் இல்லை. என் வாழ்க்கையில நான் கடந்து போக முடியாதபடி என்னுடைய பாதைகள் இன்றைக்கு இருளாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் கூட சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஏடித்த இருள். அல்லேலூயா. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கண்ணீர் என்கிற இருள்? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வியாதி என்கிற இருள்? ஒரு சங்கீதத்திலே அன்னைக்கு நான் தேவனுடைய முகம் என்கிறதான ஒரு செய்தி ஒன்று இருக்கு. அதை மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அது மறுபடியும் ஒரு பெரிய மீட்டிங்கில் அதை கொடுக்கணும்னு நான் ரொம்ப பிரயாசத்தோடு இருக்கிறேன். தேவனுடைய முகம் என்ற ஒரு செய்தி நான் ஏற்கனவே சபையில் கொடுத்தேன். அந்த செய்தியை கொடுக்கும்போது சம்பத்தை அழுதாரு பாருங்க, அப்படி அழுதுட்டாரு. இந்த மனுஷன் இப்படி அழுவாரான்னு எனக்கு தெரியல. கர்த்தர் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உடைய முகத்தை எனக்கு மறையாதையும் நான் வியாகுலப்படுறேன். உம்முடைய முகத்தை மரியாதையும் நான் என்ன செய்றேன்? வியாகுலப்படுறேன். இன்னொரு இடத்துல வசனத்துல சொல்றாரு, ஆண்டவரே நீர் உம்முடைய முகத்தை மறைத்ததுனால நான் துக்கப்படுகிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, உமது அடியேனுக்கு உம்முடைய முகத்தை மரியாதையும் நான் என்ன செய்றேன்? இப்போ சஞ்சலப்படுகிறேன். எப்படி? உம்முடைய முகத்தை மறைத்தா நான் துக்கப்படுறேன், வியாகுலப்படுறேன், சஞ்சலப்படுறேன்னு சொல்றாரு. இப்ப யாருடைய வாழ்க்கையில எல்லாம் துக்கம், வியாகுலம், சஞ்சலம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய முகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. எதனால? எதனால? எதனால தாவீதுக்கு தேவன் முகத்தை மறைத்தார்? பாவம் செய்தான் தாவீது. அந்த பாவத்தை நிமித்தம் அவனே சொல்றான், என் பாவங்கள் எனக்கு இல்ல, என் பாவங்கள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. அல்லேலூயா. உம்முடைய பார்வைக்கு மறைவாக இருக்கவில்லை, என் குற்றங்கள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. உளையான சேற்றில நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆழ்ந்து போயிருக்கிறேன், அமிழ்ந்து போய் நிற்க நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாவத்தின் நிமித்தமாக தேவன் தம்முடைய முகத்தை என்ன செய்யறாரு? மறைத்துக் கொள்றாரு. நல்லா கவனிங்க, கொஞ்சம் டீப்பா போகும். தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்தால் சஞ்சலம், வியாகுலம், துக்கம், இது 3 இருக்கும் உங்க வாழ்க்கையில. கர்த்தர் முகத்தை மறைத்தால், நான் திரும்ப சொல்றேன், சஞ்சலம், வியாகுலம், துக்கம், இது 3 இருக்கும். தாவீது சொல்றாரு, உம்முடைய முகத்தை உம்முடைய அடியனுக்கு மறையாதேயும் நான் வியாகுலப்படுகிறேன். நீர் உம்முடைய முகத்தை, என் பாதங்களை நீர் கண்மலையின் மேல் உறுதியாய் திடமாய் நிற்க பண்ணினீர், ஆனாலும் உம்முடைய முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கலக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கலங்கி கலங்கி ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். புரியுதுங்களா? நான் துக்கப்படுறேன், வியாகுலப்படுறேன், சஞ்சலப்படுறேன். எதனால? எல்லாம் நான் பண்ண பாவம். ஏன்னா பாவம் தான் தேவன் மனிதனை பாராதபடி அவருடைய முகத்தை என்ன செஞ்சிருது? மறைக்குது. ஒரு வசனம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன தெரியுங்க? நம்முடைய பாவங்களால அவர் முகத்தை மேகத்தினால மறைத்து கொண்டார், மூடி கொண்டார். இன்னொரு வசனம் சொல்றேன், உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு சுவராக காணப்படுகிறது. அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. சரிங்களா? இதே 3 வார்த்தையை இன்னொரு நபர் சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுங்களா?
யோபுனுடைய சரித்திரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேணா இந்த செய்தி இன்னொரு நாள் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன். இந்த இருளை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். யோபு சொல்றாரு, என் துக்கம் சொல்லி முடியாதுன்றாரு. என் நிர்பந்தம் எல்லாம் ஒரு தராசில வைத்தால் சமுத்திரத்து மணலை விட அது பாரமா இருக்கும்னு சொல்றாரு. அவன் யோபுவினுடைய அந்த டெரிபிள் சிச்சுவேஷன் ஒரே ஒரு வசனத்துல சொல்றேன், என் பற்களை மூட என் உதடுகளிலே சதை இல்லை, கொஞ்சம் தோல் மாத்திரம் தான் இருக்கிறது, என் மாம்சம் என் எலும்போடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படின்னா வாட் a terrible situation. அவ்வளவு சிச்சுவேஷன். அப்ப யோபுவினுடைய பாவம் என்ன? யோபு துக்கப்படுறாரு, யோபு சஞ்சலப்படுறாரு, யோபு கலங்கி போய் சொல்றாரு. யோபு என்ன பாவம் செய்தாரு? யோபு ஒரு பாவமும் செய்யல. யோபு ஒரு பாவமும் செய்யல. அவன் தன் பிள்ளைகள் இருதயத்திலே ஆகல ஏதாவது பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்திற்காக நாள்தோறும் சர்வாங்க தகன பலி செலுத்தினான். எல்லாவற்றுக்கும் மேலாக யோபுவை குறித்து சாட்சி சொன்னது கர்த்தர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? யோபுவினுடைய சரித்திரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஊத்ஸ் என்னும் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து பொல்லாமை விட்டு விலகுறவனும் ஆயிருந்தான். பிசாசு வந்து போய் தேவ சன்னிதானத்தில் நிற்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ, பூமியிலே அவனை போல ஒரு நீதிமான் இல்லை, பூமியிலே அவனை போல ஒரு உத்தமன் இல்லை. சொன்னது யாரு? ஆனா யோபு என்ன சொல்றாரு? நான் கலங்கிட்டேன்பா, நான் வியாபகப்படுறேன், நான் துக்கப்படுறேன். ஒரு புஸ்தகத்துல வாசிச்சேன், ஒரு மனிதன் 70 வருஷம் 80 வருஷம் உயிரோட வாழ்றான். அந்த 80 வருஷம் துக்கத்தை எல்லாம் எடுத்து தராசில வச்சு 80 வருஷம், சரிங்களா, சந்தோஷம் 80 வருஷம் அவர் உயிர் வாழ போறாரு. அவர் 80 வருஷம் துக்கம் எடுத்து ஒரு தராசில வச்சு யோபுனுடைய ஒரு நாள் துக்கத்தை எடுத்து ஒரு பக்கத்துல வச்சா, ஒரு நாள் துக்கத்து 80 வருஷம் துக்கம் ஈடு செய்யாது. அவனை போல பூமியிலே ஒருத்தன் இல்லைன்னு சொல்றாரு. பூமியில அவனை போல ஒருவனும் இல்லை. ஏன் அவனுடைய வாழ்க்கையில துக்கம்? ஏன் அவனுடைய வாழ்க்கையில சஞ்சலம்? ஏன் அவனுடைய வாழ்க்கையில வேதனை? அதே போலதான் இந்த வசனமும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன், கர்த்தருடைய சொல்லை கேட்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவனுக்கு ஒரு இருளான ஒரு பாதையா இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஏன் நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக கூட காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த ஒரு பாதை அது இருளான ஒரு பாதையாக இன்றைக்கு காணப்படலாம். இந்த இருட்டான பாதையில நீங்கள் போகும்போது ஏன் எனக்கு இந்த இருள் என்று நீங்கள் சொல்லாம, ஏன் இந்த இருள் சொல்லாம நீங்க இந்த பாதையில தொடர்ந்து முன்னேறி போக வேண்டும். அல்லேலூயா. இந்த பாதையில தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி அவரையே நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளை, அருமையான சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஏன் இருள் என்ற ஒரு கேள்வியோடு நீ இந்த சபைக்குள்ளே இப்ப வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தேன், எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நிமித்தமா இழந்து விட்டு நான் இங்க வந்திருக்கிறேன். ஆனாலும் இனி எங்கே போவதென்று தெரியாத ஒரு பாதை, எனக்கு முன்னதாக இருளான ஒரு பாதை வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீ கண்ணீரோடு இங்க வந்திருக்கிறாய். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரை நீ சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில இங்க வந்திருக்கிற நான் சொல்ல தீர்க்க தரிசனமாய் சொன்ன அதுவர் மாத்திரம் அல்ல, அநேக நீங்க அப்படி காணப்படுறீங்க. எங்க போறதுன்னு தெரியலைப்பா, என்னுடைய வாழ்க்கையில எங்க போய் இது முடியும்னு தெரியல, என் சூழ்நிலை நான் இப்படி இருக்கிறேன் என்கிற ஒரு வேதனையோடு நீ வந்திருக்கிறாயானா, இந்த வசனம் சொல்லுது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உனக்குடைய பாதை ஒரு இருளான பாதையா இருக்கலாம், உன்னுடைய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம்.
இனி என்ன செய்வது என்று நீ திகைத்து கொண்டிருக்கலாம். இந்த பாதையிலே நீ கர்த்தரை நம்பித்தானாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம்தான் நம்பக்கூடிய ஒரு பாதை இந்த பாதையிலே. பைபிள்ல ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 3 பேரை நீங்க உங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் மன்னிக்கணும், புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை வாசியுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனம். இங்கே கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனாலே ரட்சிக்கப்பட்ட, தேவனாலே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, இளம் பிராயத்திலிருந்தே கர்த்தருக்காக ஊழியம் செய்த ஒரு மனுஷன் சொல்றான். வாசி. ஆண்டவருடைய சித்தத்தின் மிலாற்றினால், ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றை கண்டவன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல, இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். அவர் கையை எனக்கு விரோதமாக நித்தமும் திருப்பினார். என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, முதல் 2 வசனத்தை நீங்க திரும்ப 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 நீங்க பாருங்க. ஒரு இளைஞனாக, ஒரு வாலிபனாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு 21 வயதுக்கு இருக்கணும்னு சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படி அந்த ஊழியத்துக்கு வந்த எரேமியாவினுடைய சாட்சி என்ன? இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தவங்களுடைய சாட்சி என்ன? எரேமியா சாட்சி சொல்றாரு, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றை கண்டவனா. சினத்தினுடைய மிலாற்றை கண்டவனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன உன்னை கனமான ஊழியத்துக்கு அழைக்கிறேன்னு சொல்லி ஆரத்தடவி என்னை பின்பற்றி வா அப்படின்னு எதுவும் பண்ணல. மிலாற்றை கண்டவன்னா என்ன அர்த்தம்? நிறைய அடி வாங்கி இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் பாதையில ஆண்டவருடைய அடி நிறைய வாங்கி இருக்கிறேன். என்னை அவர் எப்படி நடத்தி இருக்கிறாரா? வெளிச்சத்திலே நடத்தவில்லை, என்னை இருளிலே நடத்தினார். இந்த எரேமியாவுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்க பிரியமானவர்களே. இந்த எரேமியாவுடைய பாதையை நீங்கள் எடுத்து பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உனக்கு ஒரு ஸ்திரீயை நீ கொல்ல வேண்டாம், நீ கல்யாணம் பண்ணாதேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள், உன்னுடைய தாயும் தகப்பனும் உன்னை வெறுப்பார்கள், உன் சொந்த ஜனங்கள், உன் பந்து ஜனங்கள் எல்லாரும் உன்னை வெறுப்பார்கள். நீ தள்ளப்படுவாய், நீ ஒதுக்கப்படுவாய், நீ புறக்கணிக்கப்படுவாய், நீ ஒன்றும் இல்லாத, இந்த உலகத்துல எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத ஒரு மனிதனாக நீ காணப்படுவாய். கர்த்தருடைய அழைப்பு இப்ப எப்படி இருக்காங்க? ஐயோ, இப்படி ஒரு பாதை நமக்கு தேவையா அப்படின்னு யாரும் நீங்க என்ன செய்யக்கூடாது. உங்க கேள்விகளுக்கு பதில் இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கூட இருக்கலாம். நான் அடிக்கடி என் சபையாருக்கு நான் சொல்லுவேன். என்ன சொல்ல தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஒரு முறை சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு. என்ன கேட்டார் தெரியுங்களா? என்ன யாருன்னு சொல்றாங்க? பேதுருன்னாரு. பேதுரு உடனே சொன்னாரு, சிலர் உண்மை எலியான்றாங்க, வேறு சிலர் யோவான் ஸ்நானகன்றாங்க, அல்லது ஆதி காலத்து தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அல்லது வேறு சிலர் எரேமியான்னு சொல்றாங்க. எப்படியா? எரேமியான்னு சொல்றாங்க. நீ என்ன யாருன்னு சொல்ற அப்படின்னாரு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னாரு. சரிங்களா? உடனே ஆச்சரியப்பட்டு சீமோனின் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமா ரத்தம் உன்னை வெளிப்படுத்த சொன்னாரு. இந்த மாதிரி கொஞ்சம் துருத்துன்னு இருக்கிறவங்கள அடுத்த ஒரு 4 வசனம் கழிச்சு பார்த்தா என்ன சொன்ன தெரியுங்களா? நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுங்களா? எலியான்னு சொன்னாங்க இயேசுவை. ஏன் சொன்னாங்க? எலியான்னு ஏன் சொன்னாங்க? ஐஸ்வர்யா சொல்லுங்க, ஏன் சொன்னாங்க? இயேசுவை பார்த்து இவர் எலியான்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? வானத்துல அக்கினி வர வச்சாரு. இயேசு எங்க வானத்துல அக்கினி வர வச்சாரு? விசுவாசிகளா இல்ல அண்ணி நாம சாய்சாலா பாடி வாஸ்திரி கண்ணி பாரு. இயேசுவை பார்த்து எலியான்னு சொன்னாங்க. மாரித்தவரை உயிர் விடுவித்தார். அவரு எழுதினாரு, இவரு எழுதினாரு. ரெண்டு எலியாச்சு. அதனால இயேசுவை சொல்றாங்க. சரிங்க? என்ன சொல்லுங்க? இயேசுவை சொல்றது.
ஒரே பிரசங்கத்தை 1000 தடவை பண்ண முடியாது. குறையில சாப்பாடு அதே மாதிரி அவரு அந்த அப்பத்தையும் மீனையும் 5000 பேர் இருந்தாரு. எலியா செஞ்ச அதே மாதிரி அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்தாரு. இத பார்த்த ஜனங்க எல்லாரும் இவரு எலியா வந்து சொல்லிட்டு சரிங்களா. ஆனா யோவான் ஸ்நானகன் சொன்னாங்க. யோவான் ஸ்நானகன் சொன்னதுக்கு என்ன காரணம்? யோவான் ஒரு அற்புதத்தை ஞானஸ்நானம் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்றே வேதமே சொல்லுது. அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆனாலும் அவரை குறித்து சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்று ஜனங்கள் கண்டு இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும், வால் போஸ்ட் அடிக்கணும், டிவில விளம்பரம், பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும். அன்னைக்கு அவன் எங்க இருந்தான்? வனாந்தரத்துல இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய இருப்பிடம் வனாந்தரம். ஜனங்க எல்லாரும் வனாந்தரத்துக்கு போனாங்க. அங்கதான் பிரசங்கம் பண்ணுவான். இப்ப சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வைக்கணும், ஆடியோ சிஸ்டம் எல்லாம் வைக்கணும். அன்னைக்கு ஒண்ணு கிடையாது. வனாந்தரத்துல பிரசங்கம் பண்ணுவான். அரண்மனையில இருக்கிற ஏரோதனுடைய வயிற்றுல புளிய கரைக்கும். அந்த மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணுவான். அங்க மிராக்கிளே கிடையாது. அல்லேலூயா. ஒரு அற்புதம் கிடையாது. ஆனா ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவருடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் வந்தாங்க. போர் சேவகர்கள் வந்தாங்க, ஆயக்காரர்கள் வந்தாங்க, ஐஸ்வர்யவான்கள் வந்தாங்க, ரோமன் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆயர் ஆபீஷியல்ஸ் எல்லாரும் வந்தாங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் வந்தாங்க. Everybody the grassroots level by people by touched by John the Baptist. எல்லாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே கிடையாது. எல்லாரும் வந்தாங்க. அற்புதமே செய்தாங்க. அதுபோல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணா எல்லாரும் வந்தாங்க. ஒரு சேவகர் வந்தாங்க, ஆயக்காரர்கள் எல்லாரும் வந்தாங்க. இத பார்த்து ஜனங்க யோவான் ஸ்நானகன் மாதிரி இயேசு சொல்லிட்டாங்க. ஆனா மூணாவது நம்பாதவர் இருக்கிறார் பாருங்க, அவரை போய் சொன்னாங்க பாருங்க இயேசு கிறிஸ்து. அதுதாங்க பெரிய காமெடி. யாரு? எரேமியா சொன்னாங்க இயேசுவை பார்த்து, இவர் எப்படி இருக்கிறாரு? எரேமியா ஒரு பெரிய பிரசங்கியாளரான்னு கேட்டீங்கன்னா அவர் பிரசங்கியாளர்லாம் கிடையாது. தெரியுங்களா? அவரு ஜெபம் பண்ணி யாருக்காவது ஒரு அற்புதம் நடந்ததானா அதுவும் இல்ல. இவரு ஜெபம் பண்ணி இவருக்காச்சும் ஒரு அற்புதம் நடந்தா அதுவும் இல்ல. இவருடைய பிரசங்கம் எல்லாம் இல்லையா? அவர் ஸ்டார்ட் பண்றது ஸ்டார்ட் பண்ணீங்களா? நான் என்றைக்கும் பிரசவியாத சூளுமாயிருக்கும்படி என் தாய் என்னை என் கற்பத்திலே கொலை செய்யவில்லை. அப்படின்னா எங்க அம்மா ஏன் என்ன அபார்ட் பண்ணல, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆனா ஜனங்க பார்த்து இயேசுவை எரேமியான்னு சொல்றாங்க. எப்படி வச்சாகும்? உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு மகிழ்ச்சியாக அறிவிக்க போன அந்த மனுஷன் சபிக்கப்படுவான். முதல்ல நான் பிறந்ததே தப்பு, ரெண்டாவது அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொல்ல போனானே அவன் சாபம், அவன் குடும்ப அழியணும், சாபம் வரும். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக நம்ம என்ன சொல்றோம்? ஹாப்பி பர்த்டே டு யூ கேக் வெட்டி கொண்டாடுறோம். அவர் சொல்றாரு நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. இப்படி எல்லாம் சொன்ன ஒரு மனுஷன் அத சொல்றாரு, என்ன ஆண்டவர் வெளிச்சத்துல கூப்பிடல, என்ன ஆண்டவர் எங்க இருந்து கூப்பிட்டிருக்கிறாரு? இருளிலே நடத்தி இருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கை இருட்டிலே போயிட்டு இருக்கிறது. நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன்? இன்னும் எரேமியாவினுடைய புலம்பல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெஜாராயிடுவீங்க. அவ்வளவு புலம்பினாரு. அவருக்கு பைபிள்ல பேரே கண்ணீரின் தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல முடியுங்களா? எல்லாம் இருக்கீங்களா? பாஸ்டர் கஷ்டப்பட்டு பேசுறாரு, இல்ல இவ்வளவு டீப்பா பேசுறாரு பாக்குறீங்களோன்னு தெரியல. என்ன ரியாக்ஷன் என்னால புரிஞ்சுக்க முடியல. தோத்துறோம். அல்லேலூயா. எதை வச்சு இயேசு எரேமியாவை சொல்றாங்க? பாரப்பட்ட இயேசுவை எரேமியாவை சொல்றது ஒரு காரியமே சாச்சல. அற்புதம் செய்யல, ஒரு காரியம் நடக்கல.
இவனை தூக்கி குடியில போட்டாங்க. ஐயோ வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டு அப்புறம் அவங்க வந்து சீலைகளை எல்லாம் கட்டி உள்ள விட்டு அவனை தூக்கி விட்டாங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்கு. ஆனா அவனை பார்த்து சொல்லிட்டாங்க, இயேசு மாதிரி ரொம்ப விசித்திரமான ஒரு காரியம் இருக்கு. ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஜனங்களுக்காக என்னிடத்துல வந்து விண்ணப்ப பண்ணாத, நீ இந்த ஜனங்களுக்காக என்னிடத்துல வந்து என்ன செய்யாத, கெஞ்சாத. நீ கண்ணீர் விட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன்னு கண்ண சொல்றாரு. இவர் என்ன சொல்ல தெரியுமா? என் தலையெல்லாம் தண்ணீர் ஆனா, என் கண்கள் எல்லாம் கண்ணீர் ஆற்றானா, அது நலமாயிருக்கும். அப்பொழுது கொலை உண்ண கொடுக்கப்பட்ட என்னுடைய குமாரத்திகளுக்காக இரவு பகல் நான் அழுவேன். அவன் அழுவது மாத்திரமல்ல, அவன் மற்றவர்களே அழ சொல்றான். எழுந்திரு எருசலேமின் குமாரத்தியே, எழுந்திரு, ராஜாமங்களிலே உன் கைகளை ஏறெடுத்து உன் கண்களில் இருந்து நதி அளவு கண்ணீர் விடு. தாளது மாத்திரமல்ல, மற்றவர்களே என்ன சொல்ல, அழுது அழுது ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த ஒரு காரியம் தான் இயேசு கிறிஸ்துவோட மேட்ச். ஏன்னா இயேசு கிறிஸ்து நாயினூருக்கு போனா, அங்க ஒரு விதவை வந்தா, அவ அழுதுட்டு இருந்தா. அதை பார்த்த ஆண்டவர் அவளை பார்த்து அழுதாரு. லாசருவை போன பார்த்தா, லாசருடைய கல்லறையை போய் முன்னாடி நின்று அவனை பார்த்து அழுதாரு. அவன் குஷ்டரோகியை கண்டு அவனை பார்த்து அழுதாரு. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை கண்டபோது அவர்களை பார்த்து அழுதாரு. அவருடைய கண்கள் தண்ணீர் நதியோரம் இருக்கிற புறாவின் கண்களை போல. ஒரு பாட்டு ஒண்ணுங்க, இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குதுமா. அதுல கஷ்டப்படுவோரை கண்டதோ கண்ணீர் விட்டாரோமா. கடைசியா சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம் வீதிகளிலே அவர் போகும் பொழுது, உங்களுக்காக அழுகிறோம் ஆண்டவரே, உமக்காக அழுகிறோம் என்று ஸ்திரீகள் வந்து சொன்ன போது அவர் சொன்னார், எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. நான் சொல்றேன், உங்களால அற்புதம் செய்ய முடியாம இருக்கலாம், உங்களால அதிசயம் செய்ய முடியாம இருக்கலாம், இல்ல யோவான போல ஒரு பிரசங்கியாளரா இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணவும் தெரியாது, உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்யவும் முடியாது. ஆனா எரேமியாவை போல நீங்கள் கண்ணீர் விடுவீர்களானால் இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும், நீ இயேசுவை போல இருக்கிறாய் என்று சொல்லி. எத்தனை பேர் அந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக அல்லேலூயா. அந்த மனுஷன் சொல்றான், அவர் என்ன வெளிச்சத்துல அல்ல, இந்த ஒரு இருளான பாதையில உன்னுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த காரிருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நீ கவலைப்படாத, நீ கர்த்தரை சார்ந்து கொள். அது ஒண்ணுதான். இரண்டாவது ஒரு மனுஷன் பாருங்க, யோபுவினுடைய சரித்திரம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். யோபுவினுடைய சரித்திரம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை எல்லாம் இருளாக்கி விட்டார். ஒரு மனுஷன் என்ன ஆண்டவர் வெளிச்சத்துல இல்ல இருளில அழைத்தான்னு சொல்றான். இங்க பார்த்தா ஒரு மனுஷன் சொல்றான், என் வழிகளை எல்லாம் அவர் அடைச்சிட்டாரு, என் வழிகளை எல்லாம் அவர் அடைச்சிட்டாரு, என் பாதையெல்லாம் இப்ப என்ன செஞ்சிட்டாரு, அவரு இருளாக்கி. இப்படி ஒரு சிந்தனையில நீங்க வந்திருக்கிறீங்களா? வெளிச்சம் இல்லாத ஒரு பாதையில நீங்க வந்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எரேமியா இப்படி சொன்னாரு. எரேமியாவுடைய புத்தகம் முடியும் போது எரேமியாவுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, அவன் இப்படி இருந்தா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருந்தார். எரேமியா இருட்டுல தான் நடந்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ அந்த ஜனங்களை பார்த்து பயப்படாத, இந்த ஜனங்களுக்கு எதிராக உன்னை அரணான வெண்களை அலங்கமாக்குவேன், உன்னை அவர்கள் எதிர்த்து வருவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நீ இருளிலே நடந்தாலும் உனக்கு ஜெயம், நீ தோற்று போக மாட்டாய். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. இருள் இருக்கு, அவ்வளவுதான். இந்த இருள நடந்தோம், இந்த இருள நடக்கிறவனை பார்த்து தான் சொன்னாரு, உன்னை புதிதும் கூர்மையுமான போரடிக்கிறதுக்கு எந்திரமாக்குவேன். இந்த இருளில நடந்த இந்த மனுஷனை பார்த்து தான் சொன்னாரு, மலைகளை எல்லாம் மிதித்து குன்றுகளை எல்லாம் நீ தவிடுபடியாக்குவா என்று இந்த மனிதனை பார்த்து தான் சொன்னாரு. இருட்டுல இருக்கிற அடி வாங்கணும்னு சொன்னா பாருங்க, அவனை பார்த்து தான் சொன்னாரு. அல்லேலூயா.
அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த யோபு அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, ஆண்டவர் என்னை பாதையெல்லாம் அடைச்சு என் மடியெல்லாம். அருமையான சகோதரியே சகோதரனே, உங்க வாழ்க்கைக்கு எப்படி சொல்லலாம்? எத்தனை இழப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், எல்லா இழந்து இனி ஒன்றுமே இல்லை, இழப்பதற்கு இனி ஒன்றுமே இல்லை என்கிறதான சூழ்நிலையிலும் கூட எவ்வளவு வேதனைகள். யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். சிலர்லாம் சொல்றாங்க யோபுக்கு வந்த சோதனையை போல வந்துச்சு, அப்படிலாம் சொன்னாங்க. கடுமையா மோதிரம் யோபு போல பாஸ்டர், யோபு போல பாஸ்டர் ஓங்கி ஒன்று அறையலான்னு தோணும். நான் திருப்பி கேட்பேன், எத்தனை ஆயிரம் ஆடு, எத்தனை ஆயிரம் கழுதை, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எவ்வளவு வேலைக்காரங்க, எவ்வளவு பிள்ளைங்க எல்லாம் போச்சு சொல்லுங்க. புரியுதுங்களா? அவன் யோபு வீட்டுல உட்கார்ந்துருக்கான், திடீர்னு ஒரு வேலைக்காரன் வரான். அவன் வந்தா இத்தனை ஆயிரம் 7000 ஆடுகள் போயிடுச்சு, 400 கழுதை போயிடுச்சு, எல்லாம் ஆயிரக்கணக்கில் சொல்றான். ஒட்டகம் போயிடுச்சு, அதை போயிடுச்சு, இதை போயிடுச்சு. கடைசியா ஃபைனலா வானத்துல அக்கடி வந்து எல்லாத்தையும் படிச்சு போட்டுச்சு. அதற்கு சொல்லிட அடுத்து 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 நடக்குதுங்க. 2 நிமிஷம் கூட கேட்புங்க. அது ஒருத்த வந்து சொல்றான், சபையர் வந்தாங்க, ஓட்டிட்டு போயிட்டாங்க, வேலையாட்களை பண்டைத்தால வெட்டி போட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் தப்பிச்சு வந்தேன்றான். இதை சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொருத்த வரான், இடி மேல இடி இறங்கிக்கிட்டே இருக்கு, அவன் மேல இறங்கிட்டே இருக்கு. கடைசியா ஃபைனலா வந்து சொன்னா, ஐயோ உங்க பசங்க எல்லாம் வீட்டுல எல்லாம் பிரியாணியை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வனாந்திரத்தில் ஒரு காற்று வந்து வீட்டுக்கு மேல மோதி அந்த வீட்டுல இருந்தவுடைய 10 பிள்ளைகள் செத்து போனாங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? என் பாதையெல்லாம் என் வாழ்க்கை இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாலும் அவன் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அழுகிறதுனால என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண் இமைகள்ல இருக்கிறது. கர்த்தரால சாட்சி சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தருடைய சாட்சியை பெற்ற ஒரு மனுஷன், கர்த்தரால் புகழப்பட்ட ஒரு மனுஷன். அவன் சொல்றான், கர்த்தரின் வழி அடைச்சு என் பாதையை இருளாக்கிட்டாரு. இப்ப மரண இருள் என் கண் இமைகளின் மேலே இருக்கிறது என்று அவன் சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு இருளான பாதையில நீங்கள் போய் கொண்டிருந்தால் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த யோபுடைய அறிக்கை என்ன தெரியுமா? இந்த யோபு என்ன சொல்ற தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையாயிருப்பேன். நான் போகிற பாதையை அவர் அறிவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அறிக்கையுடையவனாக அவன் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் கடந்து போகிறது பிரியமானவர்களே. இன்னும் ஒரு மனிதனை கூட நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வசனங்கள் உண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம் தான். 23ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தேன். ஆனா முதல் வசனம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொன்னான். அப்படின்னா என்ன? ஆண்டவரோட ஒரு ஐக்கியமா இருக்கிறான், ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறான், தேவனோடு கூட தான் இருக்கிறான். அவர் தான் என்னை நடத்துறாரு, அவர் தான் எனக்கு எல்லாம் பண்றாரு சொன்னான். உமது கோலும் தடியும் என்னை தேற்றுன்னு சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இப்ப என்ன செய்தான்? ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் கடந்து போகிறானா. பிரியமானவர்களே, அமெரிக்க தேசத்திலே அந்த இரட்டை கோபுரத்திலே அந்த தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல், ஒரு விமானத்தை கடத்தி கொண்டு போய் அதுல இடிக்கும் பொழுது அதுல இருந்த ஒரு பைலட் கடைசியாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த கருப்பு பிளாக் பாக்ஸ்ல பதிவு இருந்ததாக ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். விமானம் போய் அந்த பில்டிங்ல போய் மோத போகிறது. அதுல கடைசியா ஒரு கேப்டன் பேசின வார்த்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவனோடு கூட இருந்தான், தேவனோடு ஐக்கியமா இருந்தான், கர்த்தர் தான் நடத்தினார். இப்படி எத்தனையோ புகழ் பெற்ற பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் அப்போஸ்தலருடைய காலத்திலும் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலும் நமக்கு முன்னதாக ஓடின நம்முடைய முன்னோடிகள் எத்தனையோ பேர் வெளிச்சமில்லாத பாதையிலே அவர்கள் நடந்தார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே?
நம்முடைய பாதையில் இப்படி ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு பாதை வருகிற பொழுது, ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லணும்னா அந்த வசனம் சொல்லுது, உங்களில் எவன், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10வது வசனம், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாத பாதையிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்ப வேண்டும். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், தேவனுடைய மகத்துவமான நாமம். இன்றைக்கு வெளிச்சம் இல்லையா? வெளிச்சம் இல்லாத உனக்கு, இருளிலே நடக்கிற உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு, கர்த்தருடைய நாமத்தை நம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தை, வெளிச்சம் இல்லை, தேவ சமூகம் இல்லை, ஒரு அந்தகாரம் நிறைந்த ஒரு சூழ்நிலை மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தரின் நாமத்தை நம்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்புவார்கள். அதுதான் நேத்தினுடைய செய்தியுடைய தொடர்ச்சி தான் இது. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்புவார்கள். கர்த்தருடைய நாமத்தை சரியான விதத்திலே அறிந்து அதை நான் நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, சிறுமையும் எளிமையுமானவர்கள் உம்முடைய நாமத்தை நம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நேரத்திலே, இருளான நேரத்திலே நமக்கு நம்பிக்கை பெருக வேண்டும். நாம் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவர்களுக்கு உண்டாகிற ஒரு 7 ஆசீர்வாதத்தை, வசனங்களை நான் சொல்றேன், நீங்க குறித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தை நம்பும் பொழுது 33ஆம் சங்கீதம் 21, 22 வசனம் சொல்லுகிறது. எடுத்தா நீங்க வேகமா வாசிச்சா சந்தோஷம். 33ஆம் சங்கீதம் 21, 22 சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால இருதயம் களி கூறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய இருதயம் களி கூறும். வாசிங்க. அந்த பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்கு களி கூறும். இருட்டிலே நீ நடந்தாலும் அவருடைய நாமத்தை நம்பி இருந்தால் உன் இருதயத்துக்குள்ள ஒரு களி கூறுதல் இருக்கும். அல்லேலூயா. இருட்டில நடந்தாதா நாமத்தை நம்பி இருந்தா உனக்கு இருதயத்துல ஒரு களி கூறுதல் உண்டாகும். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை யூடியூப்ல நான் பார்த்தேன். ஒரே ஒரு மகன், ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஒரே ஒரு மகன் மரித்து போய்விட்டான். அந்த வீட்டுல தகப்பன் கிடையாது. அந்த விதவையான அந்த தாய் கொஞ்சம் வசதியானவர்கள். ஆனா என்ன செய்தாங்க தெரியுங்களா? அந்த வீட்டுல ஒரு துக்ககரமான வீடு மாதிரியே அதை காட்டல. அவங்க ஒரு துன்பகரமான வீடு மாதிரியே காட்டல. மகன் மரித்து போன ஒரே மகன் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து விட்டான். அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய மகிழ்ச்சி, அவங்க சொல்றாங்க மோட்சத்துக்குள்ள போயிட்டா, தேவ ராஜ்யத்துக்குள்ள போயிட்டா, கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள்ள போயிட்டா. இது இன்னைக்கு வெளிச்சம் இல்லை, இது எனக்கு இருள் இல்லை. ஆனா என்னுடைய இருதயம் இந்த இருளான நேரத்திலே, இந்த வெளிச்சம் இல்லாத நேரத்திலே என் இருதயத்துக்குள்ள ஒரு களி கூறுதல் இருக்கிறது. அவன் தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டான். அவன் ஊழியத்தை முடித்தான். அவனுடைய வீட்டுக்கு அவன் போய்விட்டான். இதை நாம் செலிப்ரேட் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெளிச்சம் இல்லை, ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உலகத்தார் யாருக்குமே கிடையாது. உலகத்தார் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாமம் என்பது அவருடைய சுபாவம். அந்த நாமத்தை நம்ப வேண்டும். 32ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் கிருபை என்ன செய்ய அவனை சூழ்ந்து கொள்ளோ. இருளில்லா வெளிச்சமில்லாத பகுதியிலே நீங்கள் இப்போது போய் கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய நாமத்தை நம்பிக்கொண்டே இருங்க. உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ள, கிருபை சூழ்ந்து கொள்ள. 130ஆம் சங்கீதம் 7வது வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக. கர்த்தரை நம்புகிறவனுக்கு திரளான மீட்பு உண்டு, திரளான கிருபைகள் உண்டு என்று 137 நாம் பார்க்கிறோம். 3வது கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவன் 26ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது. 26ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவன் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை. எந்த ஒரு வல்லமையும் அவனை அசைத்து பார்க்க முடியாது. சில இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஒரு சிலருக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தினால் இருக்கிறபடினாலே எந்த ஒரு வல்லமையும் என்னை அசைக்க முடியாது. எந்த ஒரு அதிகாரமும் என்னை அசைக்க முடியாது. எந்த ஒரு பிசாசுடைய வல்லமையோ, அந்தகார வல்லமையோ, மனுஷிக வல்லமையோ, எந்த ஒரு போராட்டம், ஆவி மண்டல போராட்டம், அது திட உலகத்துல உண்டாகிற போராட்டம் எதுவா இருந்தாலும் என்னை அசைக்க முடியாது. நான் தள்ளாடுவதில்லை. இன்னைக்கு நான் இருள போயிட்டு இருக்கிறேன், வெளிச்சம் இல்ல. ஆனா நான் யாரை நம்பி இருக்கிறேன்? கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, தள்ளாடுவதில்லை. 21ஆம் சங்கீதம் 7ஆவது வசனத்திலே கூட நீங்கள் இதை பார்க்கலாம். ராஜா உம்மை நம்பி இருக்கிறதுனாலே அவர் ஒரு நாளும் தள்ளாடுவதில்லை. நான்காவதாக தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நீங்கள் பாருங்க, கர்த்தரை நம்பினவனை குறித்து நேபுகாத்நேச்சார் சொல்ற வார்த்தையை பாருங்க. ராஜாவினுடைய கட்டளையை தள்ளி அவங்க ஆராதிக்கிறவங்க தேவனை நம்பி அவங்க சரீரத்தை என்ன செய்தாங்க? அக்கினிக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவரையே நம்பி ராஜாவினுடைய கட்டளையை தள்ளி தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததினாலே தேவன் தம்முடைய தூதனாகிய, இந்த இடத்துல தூதன் ஆனால் உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். அல்லேலூயா. இப்போ வெளிச்சம் இல்ல, பாதைகள் அடைக்கப்பட்டாயிற்று, எல்லாம் முடிஞ்சிருச்சு. 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா பாதையும் அடைக்கப்பட்டுச்சு. இனி எங்க போறது தெரியலன்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பிரதிகூலமான அனுபவங்கள் 7 மடங்கு சூடேற்றப்படலாம். ராஜாவினுடைய கட்டளையை தள்ளுனா, தேவனை நம்பினா, சரீரத்தை ஒப்பு கொடுத்தா, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். உனக்கு தூதன் வரமாட்டா, கர்த்தரே இறங்கி வருவார். அதை விசுவாசிக்கிற ஒரு 3 பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட விசுவாச பரீட்சையில ஆண்டவரை நம்ப வேண்டும். விசுவாச பரீட்சையில ஆண்டவரை நம்ப வேண்டும். கடைசியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், 6ஆவது, கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவன் சொல்லுங்க பாக்கலாம். உயர்ந்த அடையாளத்துல யாரு எல்லாரும் சன்மானம் இந்த வசனத்தை இவ்வளவு வசனம் சொன்ன யாரும் சொல்ல. இது எல்லாருக்கும் தெரியும். வர போற ஆட்டோல இருந்து, கார்ல இருந்து, பஸ்ல இருந்து எல்லாத்திலையும் எழுதிருக்காங்க. கர்த்தரை நம்புகிறோம்னா செழிப்பான். உயர்ந்த அடையாளங்களை வைப்பா. கர்த்தரை நம்புகிறோம்னா இருளில்லாத பாதையில இன்னைக்கு காணப்படலாம். இன்னைக்கு இருக்கலாம். நீங்க கர்த்தரை சார்ந்து அவருடைய வார்த்தையை நம்பி உங்க பிரயாணத்தை தொடர்ந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கு முடிவு எப்படி இருக்கணும்னு நீங்க பாருங்க. பிரியமானவர்களே, அல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதங்கள். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 57:13. நீ கூப்பிடும் போது என்னை நம்பி இருக்கிறவனோ நம்பர் 1 முடிக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிறவன் என்ன செய்வான்? தேசத்தை சுதந்தரிப்பான். 2வது, என் பரிசுத்த பர்வதத்திலே காரியாட்சிக்காரனாக இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு இருட்டில் நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆசீர்வாதமும் இல்ல, ஒரு நன்மையும் இல்ல, அப்படி இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் வரும் பிரியமானவர்களே, ஒரு காலத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார்.
அந்த நாள் வரும். அந்த நாள்ல இந்த வசனத்தை ரெண்டு விதமா சொல்றேன். ஒன்று, தேசத்தை அவன் கர்த்தரை நம்பி இந்த இருளான பாதையிலே அவருடைய வார்த்தையை நம்பி அவன் வெளிச்சமில்லாத பாதையில அவன் நடந்து போறான். ஆனா அவனுடைய லக்கு முடியும் பொழுது, கர்த்தர் குறித்த காலத்தை அவன் நிறைவேற்றும் பொழுது அவன் தேசத்தை சுதந்தரிப்பான். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் சபையை சுதந்தரிப்பான். இந்த புதிய ஏற்பாட்டு சபையை சுதந்தரிப்பான். அல்லேலூயா. இந்த சபை ஐக்கியத்துக்குள்ள வருமா? தேசம்னு சொல்றது இதுதான், சபை தான் தேசம். புதிய ஏற்பாட்டு சபை தான் தேசம். நீங்க கர்த்தரை நம்பிட்டு வந்தீங்கன்னா இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. இந்த தேசத்தை சுதந்திரிச்சா என் பரிசுத்த பர்வதம் என்று சொன்னால், பர்வதம் என்று சொல்லப்படுது சீயோனும் எருசலேமும். அதுதான் பரலோகம். பிரியமானவர்களே, சீயோன் எருசலேம் என்பது பரலோகத்தின் உன்னதமான இடங்கள். இந்த உன்னதமான புதிய எருசலேம் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தை நீங்க கர்த்தரை நம்பி இந்த இருளான பாதையில, வெளிச்சமில்லாத பாதையில நீங்க நம்பி நீங்கள் போகும்போது இங்கே தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். இங்கேயும் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள். முடிவாக பரலோகத்தை தேவன் உங்களுக்கு சுதந்திரமாய் மாறுவார். அல்லேலூயா. நீங்கள் பரலோகவாசிகளாய் நீங்கள் மாறுவீர்கள். கண்களை மூடி, ஆண்டவரே நான் இருளான ஒரு பாதையிலே போயிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து, ஆண்டவரே இந்த இருளான பாதையில ஆண்டவரே நான் ஆண்டவரே இன்றைக்கு தடுமாறி விழுந்து எழுந்து உருண்டு பிறண்டு எழுந்து போய்கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன், நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே எல்லாரும் எழுப்பி நின்று, எத்தனை பேர் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் உண்மை மாத்திரம்? யாரும் வெளியே போகாதீங்க. தேவ சமூகத்துல எல்லாரும் உண்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே என்ன இதை விட பயங்கரமான ஒரு காரியம் வந்தாலோ, ஹல்லேலூயா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாரும் அறிக்கையாக உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. ஓ கரங்களை தட்டி எல்லாரும் நினைப்பவரே, தலைக்கு மேலே கரத்தை தட்டி உம்மை நம்புவேன், நான் எல்லா நாவில முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை மாத்திரம் நம்புவேன். ஆமென். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். நான்
நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருந்தேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரும் நன்மை மிகுந்திருக்கும். ஆண்டவரை நம்புங்கள். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை வெளிச்சம் உதிக்கட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும், இருள் விலகட்டும், இருள் விலகட்டும், இருள் விலகுவதாக, இருள் விலகுவதாக, இருள் விலகுவதாக, பாவ இருள், சாப இருள் விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். ஒளியாகிய கிறிஸ்து எங்கள் நடுவிலே எழுந்தருளுவீராக. முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். எல்லாரும் கரங்களை பற்றி ஆவின நிரம்பி வெளிச்சம் உதிக்கட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும். ஓ நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இன்றைக்கு இருள்ல நீ நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனா ஒரு நாள் வருகிறது, உன்னுடைய சூரியன் 7 மடங்கு பிரகாசிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இருள்ல இருக்கிறீங்க, ஒரு நாள் சூரியன் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல 7 மடங்கு சூரிய பிரகாசம். இன்றைக்கு இருள்ல நீங்க காணப்படலாம், இன்றைக்கு உன்னுடைய பாதை இருளா இருக்கலாம், போகிற வழி என்னதென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். எப்படி யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டது போல, உன்னத பாட்டிலே சாலமோன் சொல்கிறார், தன் நேசருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அவள் வேறு யாரும் அல்ல, இந்த இருளான வனாந்தர பாதையிலே என் நேசராகிய இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு நான் வருகிறேன். உன்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ மேன்மை பாராட்டாதே. நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே எழுந்திருக்க பண்ணுவார். என் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர், என் விளக்கை ஏற்றுகிற கர்த்தர். நான் பார்க்கிறேன் இந்த சின்ன ஒரு கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற இந்த சிறிய கூட்டத்துக்குள்ள, ஓ ஒளியை வஸ்திரமாய் தரித்த ஆண்டவர், ஒளியை வஸ்திரமாய் தரித்த தெய்வம், ஒளியானவர், ஒளியானவர், சூரியனிலும் அதிக பிரகாசம் உள்ளவர், சூரியனை 1000 சூரியனை காட்டிலும் அதிக ஜோதி பிரகாசம் உள்ள தெய்வம் இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் உலாவி வருகிறார். உன்மேலே கரத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன் கண்ணீரை துடைக்கும்படி, குணமாக்கும்படி இந்த கூடாரத்துக்குள்ளே அவர் உலாவி கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அவரை பார்த்து கூப்பிட போறீங்க? எத்தனை பேர் நீங்க அதை உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? அப்பா வந்து இருக்கிறாருங்க, ஒளியை வஸ்திரமாய் தரித்த அப்பா எங்க இருக்கிறார்? அப்பா நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்க முடியுமா? அப்பா நீங்க என்னோட பேசுங்க சொல்ல முடியுமா? அப்பா நீங்க வந்துட்டீங்களா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீர் என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். எல்லாவற்றையும் நான் இழந்தாலும், சொத்து ஆஸ்தி என் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் நான் இழந்தாலும் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். நாம்
வாழ்ந்திருந்தாலும், நான் சுயந்திருந்தாலும், நான் தாழ்ந்திருந்தாலும், எனக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். இதை விட ஒரு பாக்கியம் என்னப்பா? இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும்பா? இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன? எல்லாவற்றையும் இழந்தாலும், இந்த சரீரம் முதலா அழுகி நாற்றம் எடுத்து போனாலும், நாய்கள் வந்து அதை நக்கினாலும் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். யார் என்னை நேசித்தாலும், யார் என்னை வெறுத்தாலும், யார் என்னை ஏற்றுக்கொண்டாலும், யார் என்னை புறந்தள்ளினாலும், என்னை ஆகாதவன் என்று ஒதுக்கி விட்டாலும், என் பேர் முதலாய் அற்று போனாலும் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நானே என் துணையாளி, என் கேடகமும் ஆளி. நீர்தானே என் துணையாளி, என் கேடகமும் ஆளி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன்.